கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் 1 பேதுரு 2 அதிகாரம் 24 அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். 1 பேதுரு 2 அதிகாரம் 24 அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். இங்கே வசனம் ரொம்ப அழகாக சொல்லுது. யாரை பற்றி சொல்லுதுன்னா இயேசுவை பற்றி. ஆமென். அவர் நம்மளுடைய பாவங்களை சிலுவையில் மேல் சுமந்தாரா, அவருடைய சரீரத்தில் ஏற்றுக்கொண்டார். ஆமென். பாவத்துக்கு சம்பளம் மரணம்னு அவர் சொல்லிட்டாரு. அந்த மரணத்துக்கிட்டேருந்து நம்மளை காப்பாற்ற, ஆமென், அதுலேருந்து பாவத்தின் தண்டனையிலேருந்து நம்மளை காப்பாற்ற அவர் ஒப்பு கொடுத்தார். நம்மளுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் அவர் சிலுவையில் சுமந்தார். இந்த குற்ற உணர்ச்சியில் இருக்கிறீங்களே, நான் எவ்வளோ பெரிய பாவம் பண்ணிட்டேன், ஏசப்பா நான் மன்னிப்பாரா? நிச்சயமாக மன்னிப்பார். ஏன்னா சிலுவையில் அவர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிச்சிட்டார். ஆமென். நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் ஒன்று, உங்கள் பாவத்தை விட்டுட்டு அவர் அறிக்கை செய்து விட்டுடுங்க. அவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. நிச்சயமாக ஏசப்பா உங்களை மன்னித்து புது ஆரம்பத்தையும் ஆசீர்வாதத்தையும் உங்களுக்கு தர வல்லவராக இருக்கார். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், உங்கள் பாவத்தை விடுங்க. ஏசப்பா சொந்த ரட்சகராக உங்கள் இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளுங்க. அவரோட ரத்தத்தினால கழுவப்படுங்க. அவர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வாதத்தை உயர்த்துவார். ஏன்னா அவர் அதில் பிரியமாக இருக்கார். உங்களை ஆசீர்வதிக்கிறதுல அவர் பிரியமாக இருக்கிறார். அதனால தான் இவ்வளோ பாடுகளையும் கஷ்டங்களையும் எல்லாத்தையும் தாங்கினார். தன் ஜீவனே கொடுத்தார். 3ஆம் நாள் உயிரோடு இருக்கிறார். உங்களை ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார். பாவத்தை அறிக்கை செய்து விட்டுருங்க. நிச்சயமாக உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். ஆமென்.